டைரக்டர் சரணுடைய இயக்கத்துல, நம்ம மாதவனுடைய நடிப்புல ஜே படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு படம். நல்லாவே ஹிட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு படத்துல ரீமா சென் ஒரே ஒரு பாடலுக்கு ஆடியிருப்பாங்க. மே மாதம் 98ல்னு சொல்லிட்டு ஒரு பாடலுக்கு ஆடியிருப்பாங்க. ஆக்சுவலா அப்ப வந்து அவங்க நல்ல ஒரு லீட் ஆக்ட்ரஸ் ரோல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன். அப்ப ஒரு பாடலுக்கு எப்படி ரீமா சென் வந்து கமிட் ஆனாங்க அப்படின்னு வந்து கேட்டதற்கு, டைரக்டர் சரண் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து ரியா சென் அப்படின்னு தான் நான் வந்து கமிட் பண்ணிரலான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் ஆனா, கேட்டவர் காதுல ரீமா சென்னுன்னு விழுந்து, ரீமா சென்ன வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. ஸோ அவங்களுமே வந்து மேடிக்காக, மாதவனுக்காக வந்து ஒத்துக்கிட்டாங்க. பிகாஸ் மின்னலை படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக அவங்களுமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அ இந்த ஒரு பாடல வந்து தினேஷ் மாஸ்டர் தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து எப்பவுமே அந்த ஒரு குரூப் டான்ஸ் அந்த மாரி இல்லாம, ஃப்ரேம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொன்னேன். அங்கங்க அப்படி அப்படியே வந்து நடக்கிற மாரியே அப்படியே இருக்கணும் அப்படின்ற மாரி தான் வந்து சொன்னேன். அதுக்கு ஏற்றார் போலவே வந்து இது வந்து இந்த பாடலே ஒரு யூனிக் ஃப்ரேமா தான் வந்து இருக்கும். இந்த பாடலோடைய அவுட்புட்ட பார்த்ததுக்கப்புறம் ரீமாசனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது. "சூப்பரா இருக்கு சார்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு கிளாமரஸ் பாடல் அப்படின்ற மாரி தான் நாங்க வந்து வச்சிருந்தோம். பட் ஆனா அந்த கிளாமர் அப்படின்றதையே ரொம்பவே அழகா காண்பிச்சிருக்காங்க இந்த ஒரு ஃப்ரேம்ல. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரீமாசனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது அப்படின்ற மாரி பகிர்ந்துக்கிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.